ஹலோ! நம்ம சேனல்ல நான் வீடு கட்டுற வீடியோவ ஷார்ட்ஸா எடுத்து போட்டுருக்கிறேன். கடைசியா அந்த பில்லர் குழிய நாங்க மூடுனோம். நானு, என்னோட அப்பா ஆண்டனியசாமி 3 பேரும். ஸோ, இப்ப அந்த பில்லர் குழிய மூடிட்டு அதில தண்ணிய விட்டு நல்லா ஸ்ட்ராங்கா பாரிய வச்சு ஆட்டி விட்டாச்சு. இப்போ வந்து குறுக்க அந்த செவுரு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக எம் சாண்டு, இந்த ஜல்லி இதெல்லாம் கொட்டி சமப்படுத்தி அந்த செவுரு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எம் சாண்டு கொட்டியிருக்காங்க பாருங்க கட்டம் கட்டமா. ஸோ, அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ அந்த எம் சாண்டு, ஜல்லி எல்லாம் கொட்டி அதுக்கு மேல கல் அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. செவுரு வைக்கிறதுக்காக. அந்த கொத்தனார் பாருங்க கலவைய கலந்து அந்த கல்லு மேல போட்டு போட்டு வைக்கிறாரு. அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி தான் அந்த செவுரு வைக்கிறது. இன்னைக்கு வேலை செய்ய 3 கொத்தனார் வந்தாங்க. 4 சித்தாள் வந்திருந்தாங்க. ஸோ வேலைக்கு நெறைய ஆட்கள் 7 பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு. வேலை பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. செவுரு வைக்கிற வேலைங்கிறதுனால நெறைய பேர் வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இங்கே களை வைக்கின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சித்தாளு இவங்க இந்த மணலு, அந்த எம் சாண்ட் இதெல்லாம் போட்டு சிமெண்டெல்லாம் போட்டு கலவை கிண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொத்தனாருக்கு குடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த செவுருலாம் வச்சாச்சு பேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ பில்லர் குழிலாம் நிரப்பி இந்த கம்பி ஞாபகம் இருக்கா? இந்த கம்பி தான் பில்லர் குழியில் இருந்துச்சு. ஸோ இந்த இடம்லாம் குழியாக இருந்தது. அதை நம்ம வெட்டி அதில் காங்கிரீட் கொட்டி இப்போ செவுரு இந்த அளவுக்கு வச்சுட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே காங்கிரீட் கொட்டுவாங்க. ஹைட்டை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ இதுக்கு நடுவுலலாம் நம்ம வந்து மண்ணை தள்ளணும். நாளைக்கு அந்த ஒர்க் இருக்குது. ஓரளவு பேஸ்மெண்ட் வந்துச்சு.